நம்மளாம் எடுத்துக்கலாம். யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகள் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தால் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தால். மோசேயுடைய காரியங்கள் இங்கு அழகா சொல்லப்படும். அவன் பிறந்த நாட்களில் அவனுடைய காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. இன்றைய தின வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் வாய்ந்து நான் செபித்து கொண்டிருக்கும் போது நானே இருதயத்தில் ஒரு பாயிண்ட் வச்சு 3 வாரமாக அந்த மெசேஜ் எடுக்கணுங்கிற ஒரு 3 வாரமாக ஒவ்வொரு டாப்பிக்கை கொடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. நேற்றைய தினத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, எதிர்காலன்னு ஒரு டாப்பிக்கை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? எதிர்காலன்னு ஒரு டாப்பியை கொடுத்து 2 பேரை காமிச்சிட்டு அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாப்பட்ட பாடு இருக்கே பெரும்பாடு. 2 நபரை கொடுத்தாரு. எதிர்காலம்னாரு, 2 நபரை குறிச்சிட்டாரு. நீ பார்த்துக்க. அதுக்கப்புறம் ஓம்பாடு ஏம்பாடு முடிஞ்சிச்சு, ஓம்பாடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டாரு. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கும், ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம தான் எதிர்காலத்தை குறித்து நமக்கு அநேக கேள்விகள் இருக்கும். எதிர்காலத்தை குறித்து நமக்கு பயம் காணப்படும். என்ன ஆகும், எப்படி ஆகும் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிற பிள்ளைகளாக, நம்மளுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஈவன் நம்மளுடைய வேலையை குறித்து. ஏன்னா இந்த நாட்களில் ஒரு ஜாப் செக்யூர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாட்கள் ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து நமக்கு அநேக கேள்விகள் இருக்கும், அநேக பயங்கள் இருக்கும், அநேக ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும். ஆனாலும் தேவன் அவர் என்ன நமக்கு குறித்து வச்சிருக்கிறாரோ அதை தேவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதனால எதிர்காலங்கிற ஒரு டாபிக்கை கொடுத்து நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டாரு. இப்போ இந்த 2 மனிதோட வாழ்க்கையில ஒரு மனுஷனோட வாழ்க்கை, மோசேயோட வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அவனுடைய ஆரம்ப நிலைமையை பார்த்தா எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறது. எல்லாமே அவனுக்கு எதிர்மறையாக இருக்கிறது. இன்னொரு மனிதன் எலிசாவுடைய காரியத்தை பார்த்தோம் என்றால் போதும் என்று சொல்லி எதிர்காலத்தை நிறுத்துகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆனால் 2 மனுஷனோட வாழ்க்கையை எதிர்காலத்தை கர்த்தர் வல்லமையா எடுத்து அவர்களை ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலதான் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக, அவர் அதை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், 31ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிங்களேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்பு. அதனால தாவீது அழகா சொல்லுகிறான், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறான். நம்மளுடைய காலங்கள் யார் கரத்தில் இருக்கிறதா? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. நம்ம என்னதான் அழுதாலும் சரி, என்னதான் ஒப்பாரி போட்டாலும் சரி, என்னதான் பிளான் பண்ணாலும் சரி, நம்மளுடைய காலங்களை ஆண்டவர் தம்முடைய கரத்துல வைத்து ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். அது அழகா அவன் சொல்லுகிறான். அதான் யாக்கோபு சொல்லும் போது தன் நிருபத்தில் அழகா யாக்கோபு சொல்லுவா. 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:15. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், அது 14 இருந்து வாசிங்களேன். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு சித்தம் உண்டானப்ப நமக்கு நிச்சயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படியாப்பட்டது, கொஞ்ச காலத்தில் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கும், புகையை போல் இருக்கு என்று சொல்லி
ஆண்டவருக்கு சித்தம் பண்ணால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக்கப்ப காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்தை நாம் சொல்லும் போது ஆண்டவருக்கு சித்தம் உண்டானால் இன்னென்ன காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று நாம் சொல்லுகிற பிள்ளைகளா எதுவுமே நம்மளுடைய கரத்தில் கிடையாது. நம்ம தான் அநேக பிளான் போட்டு அநேக காரியங்கள் நாம் செய்கிறோம். ஆண்டவர் நம்முடைய காலங்களை தம்முடைய கரத்தில் வைத்து நமக்கு குறித்ததை அவர் அழகாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். யோபு அதை குறித்து அழகா சொல்லுவான். நீங்க வாசிங்களேன், யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 14ஆவது வசனத்தை வாசிங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தம்முடைய கரங்களிலே காலங்களை வைத்திருக்கிற தேவன் நமக்கென்று எதையெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் தேவன் அப்படிங்கிறார் நிறைவேற்ற வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறாருங்க. நீங்க அழுதாலும் சரி, நீங்க அழாம இருந்தாலும் சரி, அவர் நமக்கு குறிச்சு வைத்திருக்கிறது அவர் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதான் யோபு அந்த 24ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தை வாசிங்களேன். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாளை குறித்து அவர் நியமித்த நாட்களை அறியாது இருக்கிறது என்ன? இங்க யோபு அந்த புத்தகத்தில் அழகு சொல்கிறான், சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாது இருக்கிறது என்ன என்று சொல்லி அவர் கேட்கறதை நான் பார்க்க முடியுது. அவர் என்று அவர் காலங்கள் எல்லாம் தம்முடைய கரத்தில் வைத்து அதன்படி என்ன பண்ணுகிறார் செய்கிறவராக. காலங்கள் அவருக்கு, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க. இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு நன்றாக அறிந்திருக்கிறவர். ஒன்றும் அவருக்கு மறைவாவே கிடையாது. எதுவுமே தேவனுக்கு மறைக்கப்பட்ட காரியம் கிடையாது. நம்ம இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அவர் என்ன செய்ய வேண்டும், நமக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருக்கிறார். பிரச்சனை என்னன்னா நம்ம தான் அதை அறியாமல் இருக்கிறோம். அவர் அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாது இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்கிறார். இப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? நம்மள்ட்ட தான் பிரச்சனை இருக்கு. ஆண்டவர்கிட்ட பிரச்சனை கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக நம்மளுடைய காலங்களை எல்லாம் அவருடைய கரத்துல வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் யோபு சொல்லும்போது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேக அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி அந்த பக்தன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு உண்டான நம்மளுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய கரத்துல வச்சிருக்காங்க. நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அவர் குறித்து அவருடைய கரத்துல வைத்து அதன்படி தேவன் நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். அந்த காலங்களை நாம் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்யக்கூடிய காரியங்களை நம்ம அமைதியா பொறுத்திருந்து நாம் பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்தில் நீங்க அமர்ந்திருக்க கற்றுக்கொண்டீங்கன்னா எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்க மாட்டீங்க, வீணா எதையும் போட்டு பினாத்திக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அநேகருக்கு இன்னைக்கு என்ன பண்ண, வீணா போட்டு என்ன பண்றது, பினாத்தி எடுத்து அவனை அழுது மற்றவனே அழ வைக்கிறதா இன்னைக்கு பெரிய ஒரு இதா இருக்கு. ஆண்டவருடைய கரத்துல எல்லாம் இருக்குங்க. அவர் நமக்குன்னு குறிச்சு வச்சிருக்கிறாரு. அதனால யோவான் 15ஆம் அதிகாரத்துல 16 வசனத்துல அவர் சொல்கிறான், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சில ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்மை தேவன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சில ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் நம்மளுடைய காலங்கள், நம்முடைய எதிர்காலங்கள், நம்மளுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், தெரிந்து வைத்தவராக இருக்கிறார். அதனால எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு கவலையும், எந்த ஒரு என்ன சொல்ல குழப்பங்கள் நம்மளோட வாழ்க்கையில இருக்கவே இருக்கக்கூடாதுங்க. குழப்பம் இருக்கா? எதிர்காலத்தை குறித்து குழப்பம் இருக்கா?
குழப்பமே இல்லையா? குழப்பமே இல்லையா? ஒருத்தருக்கும் குழப்பம் இல்லையா எதிர்காலத்தை குறிச்சு? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா எது வரைக்கும் நம்ம போறோம்? வயிற்று வலி வந்தா கேன்சர் அளவுக்கு நம்ம யோசிக்கிற ஆளுங்க. எது வரைக்கும் யோசிக்கிற ஆளுங்க? ஆமா, எங்க ஆபீஸ்ல ஏற்கனவே நான் சொன்னேன், எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருந்தார், வயிறு வலின்னு சொன்னா கேன்சர் வரையும் கொண்டு போய் நம்மளை இழுத்து விட்டுருவார் அவரு. அந்த மாதிரி அப்படியாப்பட்ட ஆளுங்க தான். ஒரு சின்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னா நம்மளே அந்த பிரச்சனையை ஊதி 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 பெருசாக்கி கடைசியில் அது வெடிக்கும் போது ஒன்றும் இல்லாமல் வெடிக்கும். அது வெடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருந்திருக்கு. அந்த பிரச்சனை வந்ததும் தெரிஞ்சிருக்கா, அந்த பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையை விட்டு போனதும் தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம தான் தேவையில்லாத காரியங்களை போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? குழப்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை எல்லாம் விட்டு தேவன் நம்மளுடைய காலங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல வச்சிருக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகளுடைய காலங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல வைத்திருக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகளை குறித்தும் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. அதன் பாதையில் தான் தேவன் பிள்ளைகளை நடத்தி கொண்டு போவார். சிலப்ப அந்த வேதனை, அந்த பாதைகள் நமக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கும் பார்க்கும்போது. அந்த தேவன் நம்மளுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள், பிள்ளைகள் நடத்தக்கூடிய பாதைகள் நமக்கு வேதனையாக இருக்குமே ஒழிய நம்ம ஜெபம் பண்ண போட்டு நம்ம வீணா பண்ணிட்டு கூடாது, குழப்பி கொண்டு இருக்கணும். ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல காத்திருந்தோம் என்றால் தேவன் அந்த காரியத்தை முடிக்கும் போது ஒரு மகிமையான ஒரு காரியமாய் தேவன் முடிய பண்ணுகிறவராக இருப்பார். ஒரு நாளும் போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? குழப்பி கொள்ளவே கூடாது. ஏன்னா நீங்க மோசேயோட வாழ்க்கை நீங்க திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க மோசேயோட அவன் பிறந்து வளரக்கூடிய சூழ்நிலை நீங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலை என்றால் ஒரு ஆண் பிள்ளை உயிரோட வைக்க கூடாது. மோசேயை மாத்திரம் கிடையாது. மோசேயை மாத்திரம் அவன் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்கன்னா எங்கேயாவது கொண்டு போய் வச்சு மோசே என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? வளர்த்து இருக்கலாம். வேற தேசங்கள்ல பேரை மாத்தி எப்படியாவது மறைச்சு வளர்த்திருந்திருக்கலாம். ஆண் பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் மோசே பிறக்கிறார். மோசையை பிறந்த அந்த மனுஷனை தேவன் ஒரு சிறந்த தலைவனாக உயர்த்துகிறாருங்க. ஆனா சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப்ல 3 அட்டெம்ப்ட் நடந்திருக்கும். மோசேயோட வாழ்க்கையில 3 அட்டெம்ப்ட் இருக்கும். 3 அட்டெம்ப்ட்லயும் தேவன் அவனை தப்புவிக்க செய்து அவனுக்கு குறித்தது தேவன் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருந்தான். பிறக்கும் போது நீங்க வாசிங்களா, பிறக்கும் போது எப்படியாப்பட்ட சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் வாசிங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்லி அங்க பார்வோன் ஒரு கட்டளையை கொடுக்கிறான் அந்த மருத்துவச்சிகளுக்கு. பார்வோன் ஒரு எந்த ஆண் பிள்ளை பிறந்தா கூட அதை உடனே நீங்கள் கொன்று போடுங்கள் என்று சொல்லி. ஒருவேளை அந்த குழந்தை அப்ப தப்பிச்சுன்னா அவன் திருப்பி சொல்ல 22வது வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? நதியிலே போட்டு கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி தன் ஜனங்கள் எல்லாருக்கும் அவன் கட்டளையிட்டான். அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் மோசே பிறந்து 3 மாதம் வரைக்கும் மோசே அங்க மறைத்து வைத்திருக்கிறார்கள். சில பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில 3 மாசம் வரைக்கும் அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஆண்டவர் சில நாட்களை குறிக்கிறவராக இருக்கிறார். 3 மாசம் முடியும் போது தேவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்கிறவராக இருப்பார். இப்ப 3 மாதம் அந்த குழந்தையை முடிந்த வரைக்கும் அவங்க பாதுகாத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முடியலைன்னா குழந்தை வளர வளர குழந்தை அழுகையின் சத்தம் வெளியே கேட்க ஆரம்பிக்கிறது. இனி இந்த குழந்தை இருந்தா எப்படியாகிலும் பார்வோன் வந்து என்ன பண்ணுவான்? பிடித்து அவனுடைய சேவர்கள் இந்த குழந்தையை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை ஒரு நாணர் பெட்டிக்குள்ள வச்சு அந்த நாணலுக்குள்ள கொண்டு போய் அவனுடைய சகோதரி என்ன பண்ணியா அங்கே வைக்கிறவளாக இருக்கிறார். நீங்க வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க. ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதுல பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தான்.
உன்னுடைய விசுவாசம் நாணலை போல அசைகிறதாக இருந்தால் கூட ஆண்டவர் நாணல் பெட்டியில வச்சு கொடுக்க தேவன் பாதுகாக்க வல்லவருங்க. எப்படி? நம்முடைய விசுவாசம் நாணலை போல அசைஞ்சு கொண்டிருந்தாலும் அந்த நாணர் பெட்டிக்குள்ள வச்சே தேவன் பாதுகாக்க வல்லமை உள்ள கர்த்தர். அதனாலதான் யோபு எனக்கு குறித்ததை அவர் எப்படியே நிறைவேற்றார். நோ டவுட். என்ன நடந்தாலும் அவர் நிறைவேற்றுகிறவராக. இங்க மோசே தேவன் முன் குறிச்சு விட்டார். ஒரு தலைவனாக, ஒரு இரட்சகனாக அந்த ஜனங்களை நடத்தும்படியாக தேவன் முன் குறிச்சு விட்டார். அதனால்தான் பார்வோன் சட்டம் போட்டாலும் சரி, அவன் திட்டம் போட்டாலும் சரி, எதுவும் மோசேட வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுங்க. நீ சட்டம் போடலாம், நீ திட்டம் போடலாம், நீ கூப்பாடு போடலாம், நீ கண்ணீர் விடலாம், எது வேணா, நீ நாணல போல இருக்கலாம். ஆனாலும் உன்னை நடத்தக்கூடிய தேவன் அதே நாணர் பெட்டியில வச்சு உன்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள கர்த்தர். அதனால்தான் எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு பயமும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து எதுவும் கர்த்தருடைய கரத்துல இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில அவரை மீறி எதுவுமே நடக்கவே நடக்காது. அந்த விசுவாசம் இருக்கா இல்லையா? அவரை மீறி எதுவுமே நடக்கவே நடக்காதுங்க. எல்லாம் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அவ்வளவுதான். அந்த ஒரே விசுவாசத்துல நாம் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி மோசே இங்க அவன் பிறக்கும் போதே அவன் மரிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டாலும் தேவன் அவனை ஒரு தலைவனாக முன்குறித்த தேவன் ஒரு தலைவனாக தேவன் உருவாக்குகிறவராக இருந்தார். ஒரு தலைவன் உருவாக்கப்படுகிறான், ஒரு தலைவன் உருவாகுகிறான். ஒரு தலைவன் உருவாக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் அவனும் தலைவனாக உருவாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். தன்னை ஒப்பு கொடுத்தால்தான் தேவன் அவனை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அதனால நாம் ஒவ்வொரு காரியங்களையும் தேவ அதனால யாக்கோபு சொல்லும் போது நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. அதனால ஆண்டவருக்கு சித்தம் உண்டானால் இன்னென்ன பிரகாரமாய் செய்வோம் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஒரு திட்டத்தை ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டானால் அந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க எங்களுக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, நோ ப்ராப்ளம். அவ்வளவுதான். நம்மளுடைய ஜெபம் அப்படிதான் இருக்க வேண்டும். ஆண்டவரே இதுதான் எனக்கு வேணும், இப்படிதான் வேணும், இல்லை அப்படிலாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு சித்தம் உண்டானால் இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க. இல்லைன்னா உங்க சித்தம் போல என்னை நடத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படியில், என்னுடைய பிரியத்தின்படியில், உம்முடைய சித்தத்தின்படி நீ என் வாழ்க்கையில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. நாம் ஆராதிக்கக்கூடிய கருத்தை அவர் சூழ்நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவர் இயற்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. நீங்க ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய கிரியைகள் எதையுமே நீங்க உங்க மைண்டுக்குள்ள கொண்டு நீங்க அடக்கி வைக்க முடியாது. ஏன்னா நம்ம மைண்டு நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நம்ம பிளான் திட்டம்லாம் போடுறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சார்னா அவர் செய்யக்கூடிய விதங்களே வித்தியாசமாக இருக்கும். அவர் நடத்தக்கூடிய பாதைகளும் அது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கும். அதனால எதை குறித்து நாம் பயப்படக்கூடாது. நீங்க வாசினா இங்க பார்வோன் சட்டம் போட்டிருப்பான், எல்லா ஜனங்கள்ட்டையும் கூட்டு சொல்லியிருப்பான், ஆண் பிள்ளைகளெல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டும், கொண்டு போய் ஆற்றில போட வேண்டும் என்று சொல்ல. ஆனா தேவன் எப்படி கிரியை செய்ய, பார்வோனுடைய குமாரத்தியை என்ன பண்ணுகிறான், ஆத்துல போட வேண்டிய பிள்ளைய ஆத்துல இருந்து எடுக்க முடியாது தேவன் செய்கிறான். அந்த சீனை கொஞ்சம் அப்படியே நல்லா அதை விசுவலைஸ் பண்ணி பாருங்களேன். ஆத்துல கொண்டு போய் போடுன்னு சொன்னா போட்ட குழந்தைய ஆத்துல இருந்து எடுக்க முடியாது தேவனுக்கு. அதனாலதான் எதிர்காலத்தை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. அவளுடைய தமக்கை, அவளுடைய சகோதரி மிரியாம் கொண்டு போய் அவனை ஆத்துல போட்டுட்டு அவனுக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அவள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாள். அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அங்க மிரியாம் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாள். நம்மளும் அப்படிதான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். அநேக நேரங்களில் எதிர்காலத்தை என்ன பண்ணிக்கிறோம், நாம் நின்று பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும் வருஷம் ஆனாலும். ஆனால் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்தோம்னா அவர் அந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நீங்க யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 5:6 வாசிங்க. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். நாணலுக்குள் இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தால் அதை திறந்த போது
பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று எபிரேய பிள்ளைகளை தெரிஞ்சேதான் அந்த குழந்தையை எடுக்கிறார். அது தெரியல, அது யாரு பெற்ற பிள்ளை என்று சொல்லி, இது எபிரேய பிள்ளையா இல்ல எகிப்திய பிள்ளையா என்று சொல்லி அவர் தெரியாமலாம் எடுக்கல. எபிரேய பிள்ளைகளில் ஒருவன் என்று சொல்லி தான் தெரிஞ்சுதான் என்ன பண்ணுகிறான், பார்வோனுடைய குமாரத்தை அந்த நாணல் பெட்டிக்குள் இருக்கக்கூடிய குழந்தையை எடுத்து அதே தாயிட்ட அதே தமைக்கை கூப்பிட்டு அவ கையில கொடுத்து, இந்த பிள்ளையை நீங்க வளர்த்து இடுங்கள் என்று சொல்லி, யார் அந்த பிள்ளையை பெற்றாலோ அந்த தாயிடத்தில் அந்த பிள்ளை கடந்து சென்று வளரும்படியாக தேவன் கிருபை செஞ்சாருங்க. அதுதான் நம்ம ஆராதிக்கக்கூடிய கர்த்தர். அந்த பார்வோன் குமாரத்திக்கு ஒரு இரக்கத்தை தேவன் அங்க கட்டளையிடுகிறார். பார்வோன் ஜனங்களை பார்த்தே சொல்லியிருப்பான், பார்க்கிற குழந்தைய பிடிச்சி நீ ஆத்துல போனா. ஆண்டவர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்கினாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு யாரு சத்துருவோ அவனை தான் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாத்துவார். உங்களுக்கு யாரு சத்துருவா எழும்பி நிக்கிறாங்களோ அவனையே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி அவனை கொண்டு தேவன் உங்களோட வாழ்க்கையில காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதான் நம்ம ஆராதிக்கக்கூடிய கர்த்தர். அவருடைய கிரியை, அவருடைய செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதுங்க. நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அவர் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படிதான் தேவன் என்ன பண்ணுவார், கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அந்த பார்வோன் குமாரத்தில் அவளுக்கு இரக்கம் கிடைக்கும்படியாக, அந்த குழந்தைக்கு இரக்கம் கிடைக்கும்படியாக, தூக்கி போட வேண்டிய இடத்திலிருந்து தேவன் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். அதனால்தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஏசாயா நீங்க வாசிங்க 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்ல நான் பார்க்க முடியும். நான் நினைத்தபடியே, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சும்மா சொல்லல, அவர் ஆணையிட்டு சொன்னாராம். சும்மா சொன்னா கூட ஏதாவது நம்ம இது பண்ணிக்கலாம். ஆணையிட்டு அவருடைய பேர்ல ஆண்டவர் அப்படியே சத்தியம் பண்ணி தேவன் சொல்லியார், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அதை மீறி எதுவும் நம்மளோட வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. நம்ம அவர் என்ன நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிற பிள்ளைகள். அதை தெரிந்து கொள்ளதான் நம்ம பிரயாசப்பட வேண்டும். அதை அடையும்படியா நம்ம ஒரு நாளும் பிரயாசப்பட, நமக்கு உண்டான தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். அதை புரிந்து கொண்ட நாம் தேவ கரத்தில் அமைதியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். அப்ப என்ன காரியம் நம்மளை குறித்து ஆண்டவருடைய நம்மளுடைய காரியங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை புரிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அதை அடைய நாம் ஒரு நாளும் பிரயாசப்படணும். ஆனால் தேவனுடைய கரத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்க வேண்டும். நம்மள மாம்சத்துல பிரயாசப்படக்கூடாது, ஆவியில பிரயாசப்படுகிற பிள்ளைகளை ஜெபத்திலும் விசுவாசத்திலும் உபவாசத்திலும் அந்த காரியத்தை அடையும்படியாக, பரிசுத்தத்திலும் அந்த காரியத்தை நாம் அடையும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். யோசேப்பு அதுதான் செஞ்சான். யோசேப்பை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னான். ஆனா அவனுடைய மைண்ட்ல ஒரு நாளும் பார்வோனுக்கு அடுத்ததா இருக்கும்படியாக அவன் தன்னை ஒரு நாளும் நினைத்து கொள்ளவில்லை. அப்படியாப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் அவன் உண்டாக்கல. பார்வோனுக்கு அடுத்ததான் நான் இருப்பேன், எந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு உயர் பதவியில இருப்பேன்னு சொல்லி அந்த எண்ணம்லாம் அவனுக்கு இல்லை. ஆனால் அவன் உருவாக்கப்படுவதற்கு, தேவன் அவனை உருவாக்குவதற்கு ஆண்டவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தாங்க. தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான், பரிசுத்த ஜீவிதத்தை காத்து கொண்டான். தேவன் எப்பொழுதும் தன்னோட கூட இருக்கும்படியாக அவன் காத்து கொள்கிற மனுஷனாய் காணப்பட்டான். ஏன்னா அவனுடைய காலங்கள் எல்லாம் அவன் அறிந்தவனாக இருந்தான். அவனுடைய காலத்தை குறித்து அவனுக்கு தெளிவு இருந்தது, தாவீதுக்கு தெளிவு இருந்தது, தானியேலுக்கு தெளிவு இருந்தது. அவளுடைய எதிர்காலத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. தேவனுடைய பிளான் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்று சொல்லி அவங்களுக்கு தெரிந்திருந்தனால்தான் எவ்வளவோ தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்த போதிலும் ஒரு நாளும் கலங்கி நின்னதே கிடையாது. யோசேப்பு எங்கேயாவது கலங்கி நின்னான்னு நீங்க பாத்துறீங்களா? தாவீது கூட அப்பப்பக்கே கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாரு, புலம்பி 4 சங்கீதத்தை பாடிட்டு போவாரு. ஆனா யோசேப்பு
அவன் முகத்தை ஆண்டவர் கண்மலையா மாற்றினாருங்க. எந்த இடத்துலையும் யோசேப்பு ஒரு நாளும் கலங்கி நின்னதே கிடையாது. குழியில போடும் போது மட்டும்தான் என்னை போட்டுட்டீங்களாடான்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டான், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கதனா. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்த மனுஷன் பார்வோனுக்கு அடுத்தது கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் அவன் கலக்கமே அடையல. தன்னை பரிசுத்தத்தை காத்து கொண்டான். பரிசுத்த ஜீவிதம் நம்மளோட வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு ஆன்சர் அங்கதாங்க இருக்கு. நம்ம வாழ்க்கையில காணப்படக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வேணும்னா உங்க பரிசுத்த ஜீவிதம். நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா அநேக காரியத்துல உங்களுக்கு அது ஆன்சரை கொடுக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால யோசேப்பு எந்த இடத்துல அவன் கலங்கி நிற்கவே இல்லை. தேவனுடைய கரத்தில் இருக்கிற காலங்களை நன்றாய் அறிந்தவனாக, அதை நோக்கி ஓடுகிற மனுஷனாக, அதை பிடித்து கொள்ள முடியாது அவன் பிரயாசப்படல. ஆனா ஆண்டவருடைய கரத்துக்குள்ள இருக்க முடியாது பிரயாசப்பட்டான். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் அவருடைய கரத்துக்குள்ள இருக்க முடியும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஜீவிதத்தை அவன் காத்து கொண்ட மனுஷனாய், அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அதனால உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். வேற எதுவுமே நடக்காது. அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ, நீங்க தாயின் கருவில உருவாகும் போதே இந்த மனுஷனை இந்த வயதுல நான் சந்திப்பேன், நான் ரட்சிப்புகளை நடத்துவேன், நான் இவனை அபிஷேகத்துக்களை நடத்துவேன் சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்தை நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணி வச்சிருக்கா, ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறா. அதனால நாம் ரட்சிக்கப்பட முடியாது. தேவன் பல அட்டெம்ப்ட் நம்மளோட வாழ்க்கையில் அடிக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க முதலா கேள்விப்பட்டது, அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு கொண்டே இருந்தது. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள், நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளுக்கும் நீங்க கேள்விப்பட்ட நாளுக்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை ஆண்டுகள் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. இத்தனை ஆண்டவர் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எப்படியாவது என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய காலத்துக்குள்ள அவனை கொண்டு வந்து நான் ஃபிட் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளை தொடர்ந்து அவர் ஃபாலோ பண்ணி தான் தேவன். அதனால சொல், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு அவர் நம்மளை தேடி நம்மளை ரட்சிப்புகளை நடத்தி இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னா உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவருக்கு ஒரு அக்கறை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவருக்கு ஒரு பிளான், அவருக்கு ஒரு திட்டம், அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. அதனால அதை குறித்து நாம் ஒரு நாளும் நாம் கவலைப்படுகிற பிள்ளைகளாக இருக்கவே இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை கொண்டு என்ன செய்வாரோ அது செய்து முடிக்கிறவராக இருப்பார். மோசேயோட வாழ்க்கையில அட்டெம்ப்ட் அவன் பிறக்கும் போதே உண்டாகிறது. அவன் பிறக்கும் போதே அவன் மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதை தாண்டி அவன் கடந்து வருகிறான். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதே யாத்திராகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமத்தை நம்ம வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரத்துல. இருபத்தி 24-26 வாசிங்க. இல்ல சாரி, அதுக்கு முன்பதாக அந்த எகிப்தியனை அடிச்சு போடுவானே அந்த வசனத்தை வாசி. 12 வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம், யாத்திரா 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்துல போய் தங்கி ஒரு துறவண்டையில உட்கார்ந்தா. 2வது அட்டெம்ப்ட் இங்கே பார்வோன், இந்த மோசே மேல உள்ள வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஒரு எகிப்தியனை கொன்று அவன் புதைத்து போடுவான். இந்த காரியங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது, பார்வோனுக்கு இந்த செய்தி போக ஆரம்பிக்கும் போது, எப்படியாவது மோசேயை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்வோன் ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறான். ஆனாலும் தேவன் அவனை முன்குறித்த தேவன் எகிப்து தேசத்திலிருந்து தப்பித்து அவன் மீதியான் தேசத்துல போய் 40 வருஷம் அந்த தேசத்துல இருக்கும்படியாக தேவனை அவனை உருவாக்கும்படியாக அந்த வனாந்திரத்துல வைத்து அவனுடைய நாட்களை தேவன் நடத்தி கொண்டு போகிறார்.
இப்ப 40 ஆண்டு, அதாவது மோசேயோட வாழ்க்கை மொத்தம் 120 வருஷங்க. முதல் 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனை, அடுத்த 40 வருஷம் மீதியான் தேசத்துல வனாந்திரம், அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்ந்தான். மூணா நீங்க பிரிச்சு பார்க்கலாம். இந்த 3 காலகட்டத்தையும் தேவன் தன்னுடைய கரத்துல வச்சுக்கிட்டு தான் மோசேயை நடத்த ஆரம்பிச்சார். அவனை பிறந்த போது அவனை கொலை செய்ய முடியல, அவன் வளர்ந்து வாலிபனாய் வந்த போது அவனை கொலை செய்ய முடியல. அடுத்த அட்டெம்ப்ட் ஆண்டவரே அடிக்கிறார். அடுத்த அட்டெம்ப்ட் யார் அடிக்கிறா? ஆண்டவருக்கே ஒரு அட்டெம்ப்ட் வருகிறது. மோசே நீங்க வாசிங்கன்னா, நீங்க 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம், 24, 26 வாசிங்க. 24, 26. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தா, அப்பொழுது சிப்போரால் அவனுடைய மனைவி கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால், பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால். ஏன்னா ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை சொல்லியிருப்பா, பிறக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன பண்ண வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பான். இங்க மோசே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பிரமாணத்தை நிறைவேற்றாமல் இருந்திருப்பான். அதனால்தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் மோசே அங்க காரியங்கள் அவனிடத்துல காணப்படும் போது அங்கே அவனுக்கு எதிர்பட்டு என்ன பண்ணுகிறா? அவனை கொல்ல பார்த்தா. யாருங்க? மோசே. தேவன் தான் மோசையை தெரிந்து கொண்டார், தேவன் தான் மோசை எடுத்து உருவாக்கினார். தேவன் மோசை எடுத்து உருவாக்கி அவனை பேச சொல்லி அழைச்சி எல்லாம் பண்ணி, நீ போன அவனை எகிப்தில இருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வருவேன் என்று சொல்லி அவன் கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதிகாரங்களையும் வரங்களையும் கொடுத்து தேவன் அனுப்பினார். ஆனா ஒரே காரியம், ஒரு உடன்படிக்கை, ஒரு பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி ஆண்டவரே அவனுக்கு ஆப்போசிட்டா மாட்டார். தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில 10 நல்லது நடக்கும், அதை குறிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 10 காரியம் நம்மளோட வாழ்க்கையில சக்சஸா இருக்கும், ஒரு காரியம் ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்ல அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட அந்த சக்சஸ், 10 சக்சஸை பார்க்கலாம், நம்மளோட வாழ்க்கையிலான ஃபெயிலியரான ஒரு காரியம் இருக்கு, இதுதான் நம்மளோட வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியது. என் வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்கிறா, இதை செய்கிறா, அப்படி செய்கிறா, சந்தோஷம். ஆனா ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதை குறிச்சு நீ ஆண்டவர்கிட்ட கேளு. ஏன் உன் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுமதித்தார், இதை குறிச்சு கேளு. உன்னிடத்துல என்ன காரியம் இருக்கு, எந்த காரியம் நீ தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறாய் என்று சொல்லி நீ தேவ சமூகத்துல நீ விசாரிக்கிறவளா இருக்க வேண்டும். அதனால இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? என் வாழ்க்கையில ஆண்டவர் அதை பண்றார், இதை பண்றாரு, அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் சாட்சி சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில எது ஃபெயிலியர் ஆனிச்சோ அதை தான் நம்ம கையில் எடுக்கணும். சக்சஸ் ஆனாலும் தூக்கி போட்டுருங்க, அது நமக்கு ஒன்றும் கிடையாது. எது ஃபெயிலியர் ஆனிச்சோ அதை கையில் எடுத்து, ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆனிச்சு, ஏன் இந்த பிரச்சனை வாழ்க்கையை விட்டு மாறல, ஏன் இந்த பிரச்சனை வாழ்க்கையில் இன்னும் நிலை கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை கையில் எடுத்து நீங்க உங்களை ஆராய ஆரம்பிச்சீங்கன்னா அது 100 சக்சஸை கொண்டு வருங்க. எத்தனை சக்சஸை கொண்டு வரும்? 100 சக்சஸை கொண்டு வரும். மோசே அநேக காரியங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் உருவாக்கப்பட்டு தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமா இருந்தாலும் ஒரு பிரமாணம், ஆபிரகாம் கொடுத்த ஒரு பிரமாணத்தை அவன் நிறைவேற்றாமல் இருந்தது நிமித்தம் ஆண்டவர் கர்த்தரே அவனை கொன்று போடும்படியாக எதிர்கொண்டு வந்தார். இதை உணர்ந்த மனைவி சிப்போராள் என்ன பண்ணுகிறான்? ஓடி போய் பிள்ளையை நுனித்தோலை வெட்டி அது மோசேக்கு நேரம் எரியும் போது ஆண்டவர் அந்த இரத்த சம்பந்தத்தை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? விலகி போனார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அநேக காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறா? எதிர்த்துதான் நிற்கிறாரு. அநேக காரியங்களுக்கு ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில ஆப்போசிட்டா தான் வந்து நிற்கிறாரு. ஆனா இடையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விழுந்த நாளை இன்னைக்கு நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோங்க.
அவருடைய ரத்தம் எப்படி இங்க சிப்பரால் வந்து தன் பிள்ளையை எடுத்து தன் குமாரனுடைய நுனித்தோலை வெட்டி அங்க மோசேக்கு நேரம் வீசினாலும் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள், கீழ்ப்படியாமைகள், நம்மளுடைய துணிகர பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தனாலதான் பிதாவாகிய தேவனுடைய கோபம் எழும்பும் போது தன்னுடைய இரத்தத்தை வைத்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்க. ஏன்னா அவர் அசுத்தத்தை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தீமையை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லி வேதம் சொல்லி, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதுதான் பிதாவுடைய பிரமாணம். அந்த மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ வார்த்தைக்கு நாம் விரோதமாய் வாழ்ந்தாலும், எவ்வளவோ நாம் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தாலும், பிதாவாகிய தேவன் அவர் எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக ஒரு பரிந்து எபிரேயர் புத்தகத்தை வாசிக்கும் போது இன்றைக்கும் தம்முடைய இரத்தத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ணுகிறார், நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாருங்க. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனு, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்ன துரோகிகளை நோக்கி கொண்டிருக்கிறேன்னா துன்மார்க்கம் தன்னை பார்க்கிலும் மௌனமாய் இருக்கிறதுன்னா வேண்டாம். ஆண்டவர் நமக்காக இன்றைக்கும் பிதாவாகிய தேவனிடத்தில் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய இரத்தத்தை வைத்து பரிந்து பேசுகிறார். பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பாவத்துக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன்கிட்ட பரிந்து பேசி கொண்டிருக்க. தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி நம்ம ஈஸியா நம்ம ஒரு பாவத்தை பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன், இல்லை தெரிஞ்சு பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறான். ஆனா பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடக்குன்னா, ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவிடத்துல பரிந்து பேசுவா. பிதாவே நீங்க இறங்குங்கப்பா, என் பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்க, என் நாமம் தரித்திருக்கிறவன், என் ரத்தத்தினால கழுவப்பட்டவன், நீங்க அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறனால நீங்களும் நானும் நிலைச்சு கொண்டிருக்கோம். இல்லைன்னா எவ்வளவோ காரியம் நம்மளோட வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவோ நம்ம தேவனுக்கு விரோதமாய் தெரிஞ்ச பாவம் என்று சொல்லி தெரிந்தும், நாம் தேவனுக்கு இந்த காரியத்துல கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி அறிந்தும் நாம் அதன்படி நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒன்னே ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில இருக்கிறனால தான் இன்றைய வரைக்கும் நாம் தப்பித்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அங்க சிப்ரால் உணர்ந்தவளாக, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். ஆண்டவரும் இவன் இரத்த சம்பந்தமான என்னுடைய மனவாட்டி என்று சொல்லி பிதாவுக்கும் நமக்கும் நடுவாக நின்று கொண்டிருக்கிறார். அதனால ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நாம் தேவனுக்கு எது எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்குமோ, எது எல்லாம் தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறோரோ அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய காலங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல வைத்து அதன்படியே தேவன் நடத்தி கொண்டு போகிறவர். அப்ப மோசேயோட வாழ்க்கையில ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில தேவன் மோசேயின் எதிர்காலத்தை ஆசீர்வதித்தாருங்க. அவனை எடுத்து தேவன் என்ன பண்ணினார், அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாய் இருந்த போதிலும், 3 அட்டெம்ப்ட் அவனுடைய வாழ்க்கையில நடந்த போதிலும் தேவன் கிருபையாய் அற்புதமாய் மோசே எடுத்து ஒரு தலைவனாக உருவாக்கி அவனை கொண்டு என்ன தேவன் செய்ய சித்தமாய் இருந்தாரோ அதை எல்லாம் நிறைவேற்றி முடித்தாருங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் ஆப்போசிட்டா இருக்கா, பிரச்சனைகளை பார்த்து நம்ம கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்து கரண்ட் சூழ்நிலையை பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தை யோசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னா, நம்ம பிள்ளைங்க இப்படி பண்ணிடுச்சுங்கன்னா ஐயோ அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா என்ன சொல்லி நம்ம வீணா போட்டு குழப்பிட்டு இருக்கோம். தேவனுடைய கரத்துல கொடுத்துட்டு அமைதியா உட்கார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பார்த்துக்குவார், அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார். நம்ம போட்டு என்ன பண்ணக்கூடாது, வீணா நாத்திட்டு இருக்க கூடாது, வீணா நம்ம போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம போய் மாம்சத்துல போராடாம ஆவியில உட்கார்ந்து நாம் போராடுகிற பிள்ளைகளாக, முழங்கால் யுத்தம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த காரியத்துக்காக போய் நாம் செபிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் தேவன் என்ன பண்ணுவார், எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தேவன் மாற்றி போடுவார். நீங்க மாம்சத்துல போய் போராடினீங்கன்னா வாக்குவாதம் தான் பண்ண முடியும் இல்லையா, பிரச்சனை பெருசா தான் வெடிக்கும். ஆனால் தேவ சமூகத்துல முழங்கால் யுத்தம் செய்ய செய்ய செய்ய
ஆண்டவர் சிந்தனைகளை எடுத்து போடுவார். அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் நினைவுகளை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் ஆப்போசிட்டா இருந்தாலும் அதன் மத்தியிலும் தேவன் நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமும் பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அதற்கு மேற்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன். மோசேயை எப்படி எடுத்து நிறுத்தினாரோ அதே போல தேவன் உங்களையும் என்னையும் எடுத்து அவர் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அடுத்து நீங்க எலியாவுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, எலியா ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், போதும் ஆண்டவரே, போதுனா சாகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான். நீங்க எடுத்துக்கலாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும், எப்படி சொல்கிறான், தான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஒரு தூதன் தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். விழித்து பார்க்கிற போது இதோ தலையிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். என்ன பண்ணானா, புசித்து குடித்து, நம்ம லைஃப் தான் எலியான்னு மட்டும் நினைக்காதீங்க, நம்ம வாழ்க்கைய இங்கேயும் 3 அட்டெம்ப்ட் ஆண்டவர் அடிப்பாரு. இவனுடைய வாழ்க்கையில் 3 காரியங்கள் நடக்கும். திரும்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், அப்பா உனக்கு இன்னும் எதிர்காலம் இருக்கு. நீயோ என்ன பண்ணுகிறார், போதும் கர்த்தாவே நான் சாகிறேன் என்று சொல்லி, ஆனால் உன்னுடைய எதிர்காலம் இன்னும் நிறைய இருக்கு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க பண்ணக்கூடிய காரியம் அந்த எலியாவை போலதாங்க. போதும் ஆண்டவர், சலிச்சு போன ஒரு வாழ்க்கை. எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு ஒரு சலிச்சு போன ஒரு வாழ்க்கை. போதும் எண்ணத்தை, இந்த எண்ணத்தைங்கிற ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன், போதும் கர்த்தாவே நம்மளே சொல்றது. எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் எலியாவை குறித்து என்னென்னமோ திட்டங்களை வச்சிருந்தான். ஆனா இவன் இடையில சோர்ந்து போயிடான். ஏன்னா ஒரு காரியம், தேவன் மேல வைத்திருந்த வைராக்கியம். இவன் எசபேலுக்கு பயந்து அவ கொண்டு போடுவா சொல்லி அந்த பயம் கிடையாது. தேவன் மேல வைத்த வைராக்கியம். இப்படி தேவன் ஜனங்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வந்த போதிலும் இந்த ஜனங்கள் திரும்பி திரும்பி போய் பாவம் செய்யறாங்களே, திரும்பி திரும்பி தேவனை விட்டு விலகி போறாங்க என்று சொல்லி அந்த தேவன் மேல் வைத்த வைராக்கியம் என்ன பண்ணிக்கிறான், போதும் கர்த்தாவே என்னன்னா நான் சாகிறேன், இந்த ஜனங்கள் மத்தியில் நான் வாழ விரும்பவே இல்லை என்று சொல்லி அவன் போய் தேவ சமூகத்தில் அவன் போய் சோர்ந்து விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் தட்டி எழுப்பி அவனை சொல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு யாராவது இப்படி ஒரு சலிப்பு நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையில போதுங்கிற ஒரு எண்ணத்தோட யாராவது இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இனிமேதான் உனக்கு எதிர்காலமே இருக்குங்கிறார். நீங்க முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி நான் எழும்ப ஒரு சான்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சொல்ல, நீ இனி போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இனி உனக்கு ஆசீர்வாதமான நாட்கள் இன்னும் அநேக ஆண்டுகளை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வெகு காலம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். இன்னும் அநேக நாட்கள் நீங்க இந்த பூமியில ஆசீர்வாதமா இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை குறித்து உண்டான காலங்கள் ஆண்டோடைய கரத்துல இருக்கு. எந்த இடத்துலயும் சோர்ந்து போயிடாதீங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் எடுத்து நிறுத்த முடியும். மரித்த லாசருவை ஆண்டவர் 4ஆம் நாள் உயிரோடு எழுப்ப முடியும்னா, நம்ம வாழ்க்கையிலும் மரித்து கிடக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து நிறுத்த முடியுங்க. திருப்பி அதை ஆண்டவர் உயிரோட எடுத்து நிறுத்த முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. எப்படி மோசே எந்த மனுஷன் அவனை கொலை செய்ய வேண்டுமோ அந்த மனுஷனே அவனை எடுத்து வளர்த்தானோ, அதே போல தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஒரு நாளும் சூழ்நிலையை பார்த்து நீங்க பயந்துடாதீங்க, ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க.
தேவன் எல்லா நேரத்திலும் தேவன் நம்மளை நடத்த அவர் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். நீங்க திருப்பி 2வது நீங்க 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. 8 முதல் 10. எழுந்திருந்து புசித்து குடித்து போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பருவம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசனங்களை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். எந்திரிச்சு கொஞ்ச தூரம் ஓடினான். 40 நாள் ஓடினான். திரும்பி என்ன பண்ணிட்டான்? வந்து படுத்து கொண்டான். திரும்பி அவனுக்குள்ள ஒரு சோர்வு. திரும்பி ஆண்டவருடைய காரியம், இந்த ஜனத்தை பார்க்கும் போது சோர்ந்து போயிடுவான். அந்த ஜனங்களுடைய பாவ வாழ்க்கையை பார்க்கும்போது எலியா சோர்ந்து போய், இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்தி இந்த ஜனங்கள் இப்படி இருக்க என்று சொல்லி சோர்ந்து போய் திருப்பி 2வது வந்து அவன் படுத்துக் கொள்கிறவனா ஆண்டவர் தட்டி எழுப்பி, இங்கே உனக்கு என்ன வேலை இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் கேட்டு, நீ எழும்பி நீ திரும்பி போ, உனக்கு உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் அதிகமாக இருக்கு என்று சொல்லி தேவன் அவனை நடத்துகிறவராக அவனை மீண்டும் மீண்டும் தட்டி தட்டி எழுப்பி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறாருங்க. அநேக பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் தட்டி தட்டி எழுப்புகிறவராக. ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும், நம்ம தான் சோர்ந்து போய் படுத்திருப்போம். ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், 3வது தடவை எக்கேடு கெட்டு போன்னு சொல்லி நம்மளே விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டார். நம்மளை குறிச்சிட்டாரு. உங்களை முன் குறிச்சிட்டாரா இல்லையா? அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கோ. முன் குறிச்சிருக்கிறாரா இல்லையா? உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறாருங்க. உங்களை குறிச்சு பெரிதான ஒரு திட்டம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. அதனால ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. போதும் என்று சொல்லி நீங்க சொல்லவே, என்ன உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவ்வளோ அந்த ஒரே வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் என்ன ஆண்டவர் விரட்டினாரு. 1985, 90, 95, 2000 நினைக்கிறேன். 2000 வந்து ஊழியம் செய்யணுங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள எழுமுனைச்சு. ஆனால் நமக்கு அப்போ வந்து வேதத்தை பற்றி இவ்வளோ தெரியாது, ஜெப வாழ்க்கை கிடையாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஊழியம் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அப்போ ஒரு வாஞ்சை இருக்கும்போது, எனக்கு ஜெபிக்க தெரியாது ஆண்டவரே, எனக்கு வந்து ஒழுங்காக வந்து பைபிள் படிக்க தெரியாது, பிரசவம் ஒன்றுமே தெரியாது. இப்போவே தெரியாது, அப்போ எப்படி இருந்திருப்பேன் நினச்சி பாருங்க. 20 வருஷம் 2020 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கும் போது இயேசு விடுவிக்கிற ஒரு புக்கு, பிஞ்சு போன புக்கு. அந்த புக்கை பார்த்தா எடுத்து நம்ம அடுத்த குப்பை கொட்டில் தான் போடுவோம், கொண்டு போய் டஸ்ட்பின்ல தான் போடுவோம். அப்படியாப்பட்ட நிலைமையில அந்த புக்கு பரிதாபமாக, நம்மளை போல பரிதாபமாக கிடந்துகிட்டு இருக்கு. நம்ம எப்படி பரிதாபமாக உட்காந்துருக்கோமோ அந்த புக்கு பரிதாபமாக கிடந்துகிட்டு, அந்த புக்கை எடுத்து நான் திருப்பனோட, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. உனக்கு ஜெபிக்க நான் என்னென்ன இதயத்தில் சொன்னேன்னா அவ்வளவும் அப்படியே அந்த புத்தகத்தில் இருந்துச்சு. அது அப்படியே வாசிச்சு அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பலன் இருக்கோ இந்த பலத்தில் உங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமா நான் செய்கிறேன், பாக்கியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லி தான். இப்போ நமக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலத்தோடு நாம் ஓடணும். அந்த பலத்தோடு நாம் இன்னும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக, இன்னும் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக, இன்னும் அந்த உத்தமத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து ஒரு நாள் நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது. நமக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலத்தோடு நாம் போராட ஆரம்பித்தோம் என்றால் உண்மையிலேயே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? நாம் போக வேண்டிய அந்த வெகு தூரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுப்பார். நம்முடைய எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதிச்சு கொடுக்கிறவராக இருக்கிறார். 3வது நீங்க பார்த்தீங்கன்னா 13-14 வாசிங்க. அதே அதிகாரத்தில், அதை எளிதா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று.
அதற்கு அவன் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்க, என் பிராணனை வாங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியா மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகி யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகலோ ஊரான சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாக ஆசைகளின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொண்டு போடுவான், யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொண்டு. 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். அடுத்த ஜெனரேஷன் எலிசாவை எழுப்ப வேண்டும். இந்த 3 காரியம் எலியாவுடைய கையில இருக்கு. இவனை கொண்டு ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்களை செய்ய சித்தம் வைத்திருந்தார். ஆனால் இவன் ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த பக்தி வைராக்கியம், சரி போதுங்கிறியா, நீ ஏன் கூட வந்து இருந்துன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நேரம் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போய்விட்டான். ஆனாலும் அவன் செய்ய வேண்டிய அந்த 3 காரியங்கள், 3 மனிதர்களை அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் தேவன் அவனை எடுத்தார். இந்த 3 வேலையை எலிசா செய்ய வேண்டியதுங்க. யாரு செய்ய வேண்டியது? 2 தேசத்துல ராஜாக்கள் பண்ண வேண்டிய வேலையை எலிசாவால பண்ண முடியும். அடுத்தது அவன் தீர்க்கதரிசியா இருந்து அவனால பண்ண முடியும். அந்த காரியங்கள் இவன் போதும். ஆண்டவர் மேல இருந்த பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் ஆண்டவர் சரி, இது இந்த பூமியில இருந்தப்போ நீ என்னோட கூட வந்து நித்திய காலமாய் என்னோட கூட இரு என்று சொல்லி ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மளை குறித்து என்னென்ன சித்தம் வச்சிருக்கிறார், என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை எல்லாம் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாருங்க. ஒரு நாளும் சூழ்நிலைகளை பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு, இருக்கா இல்லையா? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. ஒரு நாள் நீங்க வந்து சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பாடுகள் இதோட முடிஞ்சிருமோ என்று சொல்லி நீங்க நினைக்காது. இனிமே தான் என்னைக்கு இதோட முடிஞ்சிரும் சொல்லி உங்களுக்கு என்ன வருதோ அன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இனிமேதான் என் வாழ்க்கையே இருக்கு, இனிமேதான் என் ஆசீர்வாதமே இருக்கு, இனிமேதான் என்னுடைய எதிர்காலமே இருக்கு என்று சொல்லி விசுவாசமா அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உண்மையிலேயே உங்களுக்கு என்று எதையெல்லாம் முன்குறித்தாரோ அதை கொடுத்து அதை நிறைவேற்றி தான் அந்த பூமியில தான் உங்களை எடுப்பார். அதுக்கு முன்பதாக உங்களை எடுக்க மாட்டீங்க. என்னதான் போதும்னு சொல்லி போய் நீங்க கெபிக்குள்ள படுத்தாலும் தட்டி தட்டி எழுப்பி தேவன் நம்மளை ஓட வைக்கிறவராக இருப்பார். அதனால ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காலங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்துல இருக்கு. ஒரு நாளும் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்துல போய் அமர்ந்து, உங்களுக்குள்ள கலக்கம் வருது, பயம் வருதா, நேரா தேவ சமூகத்துல போய் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா, இந்த மாரிலாம் என்ன கலங்க பண்ணி, இந்த மாரிலாம் சூழ்நிலை இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரத்துல இருக்கு, உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவா. உங்க ஒவ்வொருவரும், நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு வெகு தூர பயணத்தை வச்சிருக்கிறாருங்க. வெகு தூரம் ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பயணத்தை தேவன் வச்சிருக்கிறார். அந்த விசுவாசத்தோட ஓடுங்க. இங்க கீழே கிடக்கக்கூடிய கல்லு முள்ள பார்க்காதீங்க, உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்க விசுவாசம் ஒவ்வொரு நாளும் இதையெல்லாம் தாண்டி ஓட செய்யும். அதனால ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார்.